இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம எளிமையான முறையில எப்படி ஆங்கிலம் பேசுவது, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நாம் பேச்சு வாக்கிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி அமைப்பது என்று பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ஹேஸ், ஹேவ், இவற்றை பயன்படுத்தி எப்படி நாம் ஆங்கிலத்திலே பேசுவது. How to use has and have in our day-to-day conversation. How to use has and have in our day-to-day conversation. போயிருக்கிறேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், பார்த்திருக்கேன், எழுதியிருக்கேன், படித்திருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன், படித்து இருக்கிறேன், கடிதம் எழுதி இருக்கிறேன், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? டே டு டே கான்வர்சேஷன்ல we are using this type of sentences. ஆங்கிலத்திலே இதை எப்படி நாம் சொல்லுவோம்? எழுதி இருக்கிறேன், எழுதி இருக்கிறான் சொல்லாமா? எழுதி இருக்கிறான். அவன், அவன் எழுதி இருக்கிறான். அவன் போயிருக்கிறான். அவன் போய் இருக்கிறான். அவன் எழுதி இருக்கிறான். ஓகே, அவன் போயிருக்காங்கிறத எப்படி சொல்லுவோம்? He has gone. He has gone. He has gone. அவன் போயிருக்கிறான். அவன் எழுதி இருக்கிறான். He has written. He has written. அவன் எழுதி இருக்கிறான். He has gone. அவன் போயிருக்கிறான். போயிட்டான், ஏற்கனவே போயிட்டான். போயிருக்கிறான், எழுதி இருக்கிறான். He has written. எழுதி இருக்கிறான். சோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதை எப்படி நம்ம அமைக்க போறோம், எப்படி இது அமைஞ்சிருக்கு ஆங்கிலத்துல, இந்த மாதிரியான சென்டென்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போமா? He has gone. He has written. அவன் போயிருக்கிறான். அவன் எழுதி இருக்கிறான். He அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதி, ஹீங்கிறத சப்ஜெக்ட். He is the subject. பிளஸ் சப்ஜெக்டோட என்ன சேர்ந்திருக்கு? இந்த has. பிளஸ் verb, main verb. சப்ஜெக்ட் has இல்லைன்னா have, பக்கத்துல ஒரு மெயின் வேர்ப். சிம்பிளா, ரொம்ப 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 சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டை போட்டுருங்க. சப்ஜெக்ட்னா என்ன? ஹி, ஷி, இட், இல்லைன்னா ஒரு பேரு, உன்னோட ஃப்ரெண்டு, இல்லை உங்க ஃபாதர், இல்லைன்னா உங்க மதர், உங்க ஃப்ரெண்டு, உங்க ரிலேட்டிவ்ஸ், யார் பேர் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. அதுதான் சப்ஜெக்ட். ஹி has இல்லைன்னா have, மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்பை போடும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கதான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல மெயின் வேர்பை மட்டும் நீங்க போடும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ப் போடணும். என்ன போடணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கு பேர் என்ன?
பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ கோ அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். கோ அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். அந்த கோக்கு பதிலாக நீங்க என்ன போடுறீங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ப், கான் அப்படின்னு போடணும். he has go அப்படின்னு சொல்லக்கூடாது. he has gone. சார் போறதுக்கு கோ தானே சார், அதே சார் கான் அப்படின்னு சொல்றீங்க? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா he has written. he வந்து சப்ஜெக்ட் பிளஸ் has பிளஸ் மெயின் verb, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். he has written. he has written, எழுதி இருக்கிறான். அந்த இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எழுதி இருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இருக்கிறான் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மூணாவது, அதாவது go, went, gone. ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? go, went, gone. write, wrote, written. come, came, come. go, went, gone. நீங்க ஒரு கூகுள்ல பார்த்தா கூட உங்களுக்கு இந்த அட்டவணை உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். கோ பிரசன்ட் டென்ஸ், வென்ட் பாஸ்ட் டென்ஸ், கான் அப்படிங்கறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரியுதா உங்களுக்கு? அவன் பறந்திருக்கிறான். அவன் பறந்திருக்கிறான், ஆகாய விமானத்தில் பறந்திருக்கிறான் அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? பறக்காம நீங்களே யோசிச்சு பாக்குறீங்களா? நோட் பண்ணி வைக்கிறீங்களா? எழுதி வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம்.